கூட்டணி குறித்து தளபதி விஜய் அவர்கள் தொல் திருமாவளவனிடம் பேசியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் கிடைச்சிருக்கு. கூட்டணி உருவாக போகுதா இல்லையா, தளபதி விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்க வழி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தமிழக சட்டமன்ற தேர்தலின் முடிவுகள் மே 4 ரிலீஸ் ஆகியிருந்துச்சு. அந்த ஒரு முடிவுகளில் தளபதி விஜய் அவர்களின் தமிழக வெற்றி கழகம் 108 சீட்டுகள் பெற்று பெரும்பான்மையை பெற்றிருந்துச்சு. திமுக 73, அதிமுக 53 வின் பண்ணியிருந்தாங்க. பெரும்பான்மைக்கு தேவையான 118 தொகுதிகளை யாரும் வின் பண்ணல. இதனால தமிழகத்தில் தொங்கு சட்டசபை உருவாகி இருந்துச்சு. இருந்தாலும் தளபதி விஜய் அவர்கள் 108 சீட்டு வச்சிருக்கிறதுனால அவர் ஆட்சி அமைப்பார் அப்படின்னும் அவருக்கு கூட்டணி கட்சிகள் உதவி பண்ணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் கூட்டணி கட்சிகள் விஜய் கூட மிகப்பெரிய அளவில் சேரல. இது வரைக்கும் விஜய்க்கு 7 எம்எல்ஏ சீட்டு தேவைப்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த ஒரு நேரத்தில் தொல் திருமாவளவனிடம் ஏற்கனவே தளபதி விஜய் அவர்கள் அறிக்கை ஒன்று விட்டிருந்தாரு. ஆட்சிக்கு உங்களோட உதவி தேவை, உங்களோட கூட்டணி கண்டிப்பாக தேவை அப்படிங்கிற மாதிரி, அதற்கு பரிசீலனை பண்ணப்படும் அப்படிங்கிற மாதிரி தொல் திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருந்தாரு. ஆனால் இப்போ வரைக்கும் நிலுவரி அப்படிங்கிறது தொடர்ந்து போய்கிட்டே தான் இருக்கு. விஜய் அவர்கள் டெல்லிக்கு கூட போயிட்டு வந்திருக்காரு, உச்சநீதிமன்றத்தில் கேஸ் போட்டிருக்காரு. பட் இதெல்லாம் கண்டிப்பாக மிகப்பெரிய டிராபேக்ல தான் போய் முடியும். அதனால் இப்போதைக்கு இருக்க ஒரே வழி, தொல் திருமாவளவன் அவர்கள்ட்ட 2 சீட் இருக்குது, சிபிஐட்ட 5 சீட் இருக்குது. ஸோ இடதுசாரி கட்சிகளான இவங்களை உள்ளே கொண்டு வரது மட்டும்தான் விஜய்க்கு இருக்க ஒரே வழி. இந்த ஒரு காரணத்துக்காக தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களிடம் விஜய் அவர்கள் கால் பண்ணி பேசியிருந்திருக்காரு. விஜய் அவர்கள் தொல் திருமாவளவன் அவர்களிடம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இப்போதைக்கு தமிழகத்தில் தொங்கு சட்டசபை நிலைமை போய்கிட்டு இருக்கு. இந்த ஒரு நிலைமை நீடிச்சா கண்டிப்பாக நம்ம யாருக்குமே நல்லது கிடையாது. இந்த ஒரு காரணத்தினால இப்போதைக்கு உங்களோட கூட்டணி அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. உங்களுக்கு ஆட்சியில் அதிகாரம் கொடுக்கப்படும், அது மட்டும் இல்லாமல் மினிஸ்டர் போஸ்ட் கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிபந்தனையும் வச்சிருக்காரு. இந்த ஒரு நிபந்தனை உங்களோட அனுமதியில் தான் நாங்கள் பெறணும்னு நினைக்கிறோம். கூடிய சீக்கிரமே ஒரு நல்ல முடிவு சொல்லுவீங்க நம்புகிறோம் அப்படிங்கிற மாதிரி தளபதி விஜய் அவர்கள் நேரடியாகவே திருமாவளவன் அவர்களிடம் கால் பண்ணி பேசியிருந்திருக்காரு. தொல் திருமாவளவன் அவர்கள் ஏற்கனவே செவிசாச்சிருக்க மாதிரியான தகவல்கள் தான் வெளியாகியிருக்கு. அதே நேரம் ஸ்டாலின் அவர்களுமே தொல் திருமாவளவன்ட்டையும் இடதுசாரி கட்சிகள்கிட்டையும் பேசியிருக்காரு. கூட்டணி குறித்து எங்கேயும் போகாதீங்க அப்படிங்கிற மாதிரி. இந்த ஒரு காரணத்தினால இப்போ தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் என்ன ஒரு முடிவு எடுக்க போறாரு, தமிழகத்தை தொங்கு சட்டசபையிலிருந்து மாற்ற போறாரா, காப்பாற்ற போறாரா, அல்லது தொடர்ந்து இதே நிலைமை நீடிக்கட்டும், ரீஎலெக்ஷன் வரட்டும் அப்படின்னு அமைதியாக இருக்க போறாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஒரு கணம் தமிழகத்தில் ரீஎலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கும் பட்சத்தில் இந்த முறையை விட விஜய் அவர்கள் அதிக வாக்கு எண்ணிக்கையில் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா, அதிக சீட்டுகள் பெற்று பெரும்பான்மை பெறுவாரா, அல்லது டிஎம்கே ஏடிஎம்கே இது போன்ற கட்சிகள் தான் மறுபடியும் வருமா? இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் சோசியல் மீடியாவில் போய்கிட்டு இருக்கு. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? விஜய் பெரும்பான்மை பிடிச்சி ஆட்சி அமைப்பாரா? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் இதை குறித்து ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற செய்திகளை பார்க்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.